ஒரு ஞானி ஊருக்குள்ள வராரு. அவரை பார்க்க ஒரு மனிதன் போகிறான். போய் சொல்றான், இந்த மாதிரி எங்க அப்பா வந்து அவரு உயிரோட இருக்கும்போது ஒரு பூசணிக்காயை திருடிட்டாரு. ஆனா அது வந்து அதுக்கப்புறம் என்னோட வீட்டோட அடையாளமே வந்து பூசணிக்காய் திருடன் வீடு அப்படின்னு மாறி போயிடுச்சு. நான் இதை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அவர் சொல்றாரு, ஞானி சொல்றாரு, அன்னதானம் போடு, அன்னதானம் மூலியமா அதை மாத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. அவனும் போய் அன்னையிலேருந்து அன்னதானம் போட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா பூசணிக்காய் திருடன் வீடு அப்படின்னு சொன்னது மறைஞ்சி அன்னதானம் போடுற வீடு அப்படின்னு மாறுச்சு. அது அவனோட அடையாளத்தை அந்த இடத்துல அவன் மாத்தினான். இதுதான் வந்து ஒரு பழமொழியா கூட சொல்லுவாங்க, முழு பூசணிக்காயை சாதத்தில் மறைத்தது, அதாவது சோத்துல மறைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான விளக்கம் இதுதான். அதாவது திருடன் விஷயத்தையே மாத்தி அன்னதானமா மாத்தினதுனால அவனோட அடையாளம் அங்க மாறுச்சு. நாம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில செய்யக்கூடிய மிகச்சிறந்த விஷயம் வந்து நாம் வாழும்போது நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் அன்போடும் கருணையோடும் பார்த்து